நான் வந்து சிவப்பு அவுல் வடை செய்ய போகிறேன். நீங்கள் வந்து சிவப்பு அவுல் இல்லைன்னா வெள்ளை அவுலும் போட்டுக்கலாம். நான் வந்து சிவப்பு அவுல் வந்து 1 கப்பு எடுத்துருக்கேன். அவுலை வந்து இதில் கொட்டிடலாம், பவுலில் கொட்டிடலாம் 1 கப்பு. நான் வந்து அரை கப்பு வந்து கடலைப்பருப்பு வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு வந்து நான் ஊற வச்சு இதை வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கடலைப்பருப்பு அரைக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு காஞ்ச மிளகாய், 2 பல்லு பூண்டு, இஞ்சி, இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நம்ம இதை வந்து மசாலா அரைக்கிற மாதிரி இதை அரைச்சிக்கலாம். நம்ம கட்டியாக அரைச்சிக்கணும். இதிலே நம்ம பெருங்காயமும் போட்டுடலாம், 1/2 ஸ்பூனு. பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூனு. உப்பு வந்து நான் இந்த அவுலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தே போடுறேன். இது வந்து அரைச்சிக்க போகிறோம் நம்ம மிக்சியில். அப்புறம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகாய், 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த அவுலை வந்து தண்ணி ஊற்றி 1 நிமிஷம் ஊறுனா போதும். தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா நம்ம வடி கட்டிக்கலாம். இப்படி ஊற வச்சுட்டு நம்ம அடுப்பில் வந்து வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், அதுக்காட்டி இந்த ஊறிடும் அவுல். இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பு அரைச்சி காட்டுறோம் உங்களுக்கு. கடலைப்பருப்பு வந்து நான் மிக்சியில் அரைச்சிட்டோம். மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி தழை, பெருஞ்சீரகம் போட்டு கடலைப்பருப்பில் அரைச்சிட்டேன். இப்போ நான் அவுல் ஊற வச்சது வந்து கரெக்டாக இருக்குது. தண்ணிலாம் இல்லை, எல்லாம் ஈர்த்துக்கிடுச்சு. இதை பாருங்க, நல்லா ஊறி தண்ணி இல்லாமல் கரெக்டாக இருக்குது. தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் வடி கட்டிக்கலாம். சிவப்பு அவுல் இல்லைன்னா நீங்கள் வெள்ளை அவுல் கூட செய்யலாம். இப்போ வந்து இதில் கடலைப்பருப்பு இதை போட்டலாம். இதில் இந்த வெங்காயத்தை நல்லா போட்டு இப்படி பிசைஞ்சு விடுங்க. நம்ம முன்னாடியே பெருங்காயெல்லாம் போட்டாச்சு, அதனால் போட வேணாம். பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை வந்து கொஞ்சம் கிள்ளி போட்டுக்குங்க. நம்ம வந்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இது நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரே பால் பிடிச்சிக்குங்க. நம்ம மசால் வடை சுடுற மாதிரி தான் இதில் நம்ம வந்து அவுல் போட்டதுனால அவுல் வடை. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, நல்லா இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வடையை திருப்பி விட்டுக்கலாம். பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இப்படி ஒரு பக்கமாக திருப்பி விட்டுடுங்க. நல்லா வெந்து தான் நீங்கள் திருப்பி விடணும், இல்லைன்னா உடச்சிக்கிச்சுன்னா தூளாக போயிடும். திருப்பி விட்டுருங்க, வேகட்டும். அவுல் வந்து உடம்புக்கு நல்லதுங்க. அது இந்த சிவப்பு அவுல் வந்து நல்லது உடம்புக்கு. சிவப்பு அரிசி அவுல் கடையில் இப்போ எல்லாமே கிடைக்கிது. சிவப்பு அரிசி அவுலுன்னு கேட்டால் ரெட் கலர் அவுலுன்னு சொல்லலாம். நம்ம செவந்திருக்கத்தெல்லாம் எடுத்துடலாம். இதுமாதிரி ஒரு பிளேட்டில் தட்டில் ஒரு பேப்பர் போட்டு வச்சுக்கிறேன். எண்ணெயும் அவ்வளோ குடிக்காது.
சிவப்பு அவுள் வடை ரெடிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க.